ஹலோ காய்ஸ். ஸோ லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஊபி ரோடு போகிற வழியில் சத்தியமங்கலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு போராட்டம் நடத்திட்டு இருந்தாங்க. அதை எடுத்து நான் வீடியோவை போட்டிருந்தேன். ஸோ அது என்ன போராட்டம் அப்படின்ட்டு எனக்கு கரெக்டான மைண்ட் செட் கிடையாது, கரெக்டாக தெரிஞ்சுக்கல நான். ஸோ வந்துட்டு அரைகுறையாக மக்கள்கிட்ட கேட்டு தான் வந்துட்டு சொன்னாங்க. ஸோ இந்த மாதிரி அப்படின்ட்டு ஆற்று மணல் எடுக்கூடாதுக்காக போராட்டம் பண்ணாங்க சொன்னாங்க. பட் உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் அந்த போராட்டத்துக்கு போய் பார்த்தேங்க. இப்போ நைட் வரைக்கும் அவங்க ப்ரொடெஸ்ட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறாங்க. ஸோ இது என்ன தான் பிரச்சனை, மக்கள்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கலாம், மக்கள் வந்துட்டு கரெக்டான தீர்ப்பு இதுக்கு சொல்லட்டும், ஸோ நம்மளோட விவசாயிகளை நம்ம தான் பாதுகாக்கணும்னு சொல்லி ஒரு வீடியோ வந்து எடுத்திருக்கிறேன். ஸோ அவங்க ப்ரொட்டஸ்ட் எதுக்காக பண்ணுறாங்க, அந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணலாமா, கண்டிப்பாக வந்துட்டு இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு மறக்காமல் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சத்தியமங்கலத்தை பற்றி நிறைய அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும். இன்ஸ்டாவில் வந்துட்டு நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் யூடியூப்பில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தென் உங்களுக்காக மட்டும்தான், நம்ம சத்தியமங்கலம் சரௌண்டிங்கில் இருக்க பீப்புளுக்காக மட்டும்தான் வந்துட்டு இந்த கண்டென்ட் க்ரியேஷனே நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முழுக்க உங்கள் சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு எதையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்காத விஷயங்கள்லாம் இருக்குதோ இந்த ஊருக்குள்ளார, ஸோ அது எல்லாமே தெரிஞ்சுக்குவீங்க. அண்ட் அங்கே போய் அவங்களோட அந்த தலைவர்கிட்டே போய் என்னதான் பிரச்சனை, விவசாயிகளின் தலைவர் ஒருத்தர் இருந்தார், அவர்கிட்டே போய் கேட்பேன் என்னதான் பிரச்சனை அப்படின்ட்டு. ஸோ ஃபாலோ பண்ணிவிட்டு நீங்களே டேரெக்டாக மெசேஜ் பண்ணுங்கள். உங்களை வீடியோ லிங்க் சென்ட் பண்ணுற பாருங்கள். அதோட ஷார்ட்ஸ் வேணால் நான் போடுறேன், ஒரு 30 செகண்ட்ஸ் அவர் பேசுகிற ஷார்ட்ஸ் வேணால் போடுறேன். ஃபுல் வீடியோ வந்துட்டு யூடியூப்பில் தான் இருக்குது. மறக்காமல் நம்மகிட்டே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போய் வீடியோ பாருங்கள். என்ன சத்தியமங்கலத்தில் எதுக்காக இந்த போராட்டம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். ஃபேமிலியும் பேஜ் வச்சுருக்கோங்கண்ணா. இப்போ நீங்கள் வந்துட்டு எதுக்காக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறீங்கன்னா, அந்த ப்ரொட்டஸ்ட்டை வந்துட்டு அரசாங்கம் உங்களுக்கு என்ன பண்ணால் நீங்கள் அந்த ப்ரொட்டஸ்ட்டை முடிப்பீங்க, அது வந்துட்டு மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லுங்கண்ணா. சொல்லுங்கண்ணா. அதாவது ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் டேமில் வந்து வண்டல் மண், அதாவது தமிழ்நாடு பூராமே வண்டல் மண் எடுத்துக்கலான்னு நம்ம முதல்வர் விஜய் அறிவிச்சிருக்காரு. அறிவிச்சு 15 நாள் ஆச்சு. ஆனால் நம்ம பவானிசாகர் டேமில் வந்து இது வரைக்கும் வந்து அதிகாரி ஒத்துழைப்பு கொடுக்கல. ஒவ்வொரு துறையாக தடையை நீக்கிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வனத்துறை வந்து சுற்றியுமே வந்து டேம்குள்ளே போகிறக்கு வழி இல்லை, வனத்துறை இடம் தான் இருக்குது. இப்போ வனத்துறை என்னங்கிறாங்கன்னா உள்ளே போகக்கூடாது, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு 100 லோடு தான் எடுக்கணும் அப்படிங்கிறாங்க. அதாவது வந்து அங்கே ஏராளமான வண்டல் மண் இருக்குது. இந்த வண்டல் மண் எடுக்கிறதுனால வந்து விவசாயம் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்துறதுனால இயற்கை உரமாக பயன்படுது. வெளிநாட்டிலேருந்து வர உரங்கள் வந்து நம்மளுக்கு வந்து செயற்கை உரங்கள் போடுறதுனால காடு வந்து கெடுறதில்ல. ரெண்டாவது வந்து அரசாங்கத்துக்கு வந்து இலவசமாக தூர் வாரதுனால அரசாங்கத்துக்கு வந்து இதில் ஏகப்பட்ட கோடிக்கணக்கான ரூபா மிச்சம். ஏன்னா இலவசமாக தூர் வாரப்படுது விவசாயினால. ஓகேங்கண்ணா. இப்போ இதுக்கு வந்து வனத்துறை வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி உள்ளே போய் எடுக்கக்கூடாதுங்கிறாங்க மண்ணை. சரிங்க. இந்த மண்ணை வச்சு எதுவும் பண்ண முடியாது. அப்போ முதல்வர் அறிவிச்சுமே இப்போ வந்து இவங்க வந்து அதை தடுக்கிறாங்க வனத்துறை. இது வந்து வனத்துறை செய்கிறது வேணுன்னே வந்து ஒரு அராஜக போக்கில் செய்கிறாங்க. அதாவது விவசாயிகள் மண் எடுக்கிறத தடுக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு தப்பான செயல் இது. கண்டிப்பாக. அதனால தான் வந்து வனத்துறையுமே இங்கே வந்து டிஎஃப்ஓ இருக்காரு, அவரை கண்டிச்சுமே வந்து மண் எடுக்கிறதுக்கு வந்து எங்களுக்கு எந்த விதமான தடையும் இருக்கக்கூடாது. நாங்கள் ஓட்டுக்கு எப்பவும் போல் நாங்கள் போய் பர்மிட் கொடுத்துருக்காங்க, வருவாய்த்துறையில் பொதுப்பணித்துறையில் அனுமதி கொடுத்துருக்காங்க. நாங்கள் ஃப்ரீயாக நாங்கள் போய் எங்களுடைய சௌகரியத்துக்கு எவ்வளோ மண் வேணுமோ நாங்கள் எடுத்துகிட்டு வருவோம். இதனால் வந்து அணையினோட கொள்ளளவு அதிகமாகும், விவசாய பயன்பாட்டுக்கு அதிகமாக தண்ணி போகும், குடிநீர் தேவைக்கும் அதிகமாக தண்ணி போகும். அதனால் வந்து உடனடியாக வந்து எங்களுக்கு எந்த தடையும் இல்லாமல், எந்த ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாமல் நாங்கள் மண் எடுத்துகிட்டு வரக்கு வந்து உடனடியாக அரசாங்கம் வந்து நம்ம தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்வர்கிட்ட கேட்டு இப்போ நாங்கள் வந்து காலவரையற்ற உண்ணாவிரத்தில் உட்காந்துருக்கோம் விவசாயிகள். ஆமாங்க. காலையிலேருந்து ப்ரொட்டஸ்ட் போயிட்டு இருந்து காலையிலேருந்து வந்து காத்திருப்பு போராட்டம் பண்ணோம். சாயந்தரம் வரைக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காதனால இப்போ நாங்கள் ஒரு 14 பேர் வந்து காலவரட்டு உண்ணாவிரத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு ஆதரவு விவசாயிகள் இருக்காங்க, தொடர்ந்து விவசாயம் வந்துட்டு இருக்காங்க. அப்புறம் தொடர்ந்து ஆதரவு வந்து பெருகிட்டே இருக்குது. இப்போ உடனடியாக வந்து இந்த வண்டல் மண் எடுக்கிறதுக்கு எங்களுக்கு எந்த விதமான தடையும் இல்லாமல் அனுமதி கொடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்னுடைய பேர் நடராஜனுங்க, தமிழக விவசாய பாதுகாப்பு சங்கம் ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர். இந்த வீடியோவை அப்படியே மக்களுக்கு அதிகமாக ஷேர் பண்ண சொல்லிடுங்கண்ணா, ஏன்னா மக்களுக்கு தெரியும். இந்த வீடியோ வந்து எல்லா சமூக ஊடகங்கள்லையும் வந்து எடுத்து நீங்கள் வந்து போடுங்க, அப்போ தான் மக்களுக்கு வந்து தெரியும். இங்கே வந்து முதல்வர் சொல்லியுமே இன்னும் இந்த கீழ்மட்டத்தில் இருக்கிற அதிகாரிகள் யாருமே வந்து அதை செவி சாய்க்கிறது இல்லை, அந்த ஆர்டரை ஃபாலோ பண்ணுறதில்ல. அதனால் வந்து உடனடியாக எடுத்து சோசியல் மீடியாவில் இதை பரப்பி எல்லாத்துக்கும் தெரியப்படுத்து. கண்டிப்பாங்கண்ணா. ஓகேங்கண்ணா. என் மக்களோட ஆதரவு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. ஓகே, நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடக்குங்கண்ணா. சரிங்களா? சரி, வரேங்கண்ணா. ஓகே. மறக்காமல் உங்கள் வீட்டுக்குள்ளேயா நம்ம ஐடி ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ்.
கண்டிப்பாக நல்ல நல்ல கண்டென்ட் வரும். அவ்வளோதான், தட்ஸ் இட். தேங்க்யூ வெரி மச். பாய்.